தற்போது நம்மிடையே திரு டி.கே. இளங்கோவர்கள் திமுகவுடைய செய்தி தொடர்பாளர்கள் இணைந்திருக்கிறார். சார், நீங்கள் இணைப்பு வந்தமைக்கு மிக்க நன்றி, வணக்கம். இப்போ விஜய் அவர்கள் தற்போது ஆளுநர் அவர்களை சந்தித்து அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த வன்கொடுமை தொடர்பாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தொடர்பாக இருக்கக்கூடிய தகவல்களை பரிமாறி இருக்கிறார். 3 பக்க அறிக்கை வழங்கியிருக்கிறார். உங்களுடைய பார்வை முதலில். அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை காவல்துறையினர் ஏற்கனவே குற்றவாளியை கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அதை தாண்டி அரசியல் செய்வதற்கு ஏதேனும் வேண்டும் என்று இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் தனியாக தடுக்கின்றன. ஒரு குற்றம் நடைபெற்றிருக்கிறது, யார் குற்றம் செய்தாரோ அவரை கைது செய்து அதை சிறையில் அடைத்து விசாரணை நடத்தி அவருக்கு தண்டனை வழங்க வேண்டிய அந்த நடவடிக்கைகள் காவல்துறை இறங்கிய பிறகும் இதை எப்படியாவது யாருடனாவது கோர்த்து இதில் அரசியல் ஆதாயம் பார்க்க வேண்டுமே தவிர அந்த பெண்ணின் மீது அக்கறையோடு இவர்கள் செய்யவில்லை என்பது என்னுடைய கருத்து. இவர்கள் எல்லாம் அரசியல் ஆதாயத்திற்காக பல வேலைகளை செய்கிறார்கள். குற்றவாளி கைது செய்யப்பட்டு விட்டார், வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது, எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எதற்கு இந்த அரசியல் கட்சிக்காரர்கள்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள்? எதற்காக ஆளுநரை போய் சந்திக்கிறார்கள்? ஆளுநர் பழைய காவல்துறை அதிகாரி. இப்பொழுது உள்ள காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளியை கைது செய்திருக்கிறார்கள். இதற்கு மேல் என்ன செய்ய வேண்டும்? ஒரு குற்றம் நடைபெற்றிருக்கிறது, குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார், முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வழக்கு தொடரப்போகிறது. இவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. எனவே இது வெறும் அரசியல், இதில் ஒரு மனிதாபிமானமும் கிடையாது, குற்றம் பாதிக்கப்பட்டவர் மீதான அக்கறையும் கிடையாது, அரசியல் ஆதாயம் ஒன்றுதான் இதில் தெரிகிறது. சார், இப்போ இதில் இன்னைக்கு காலையில் திரு விஜய் அவர்கள் குறிப்பிட்ட இந்த தன்னுடைய கடிதத்தின் வாயிலாக அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, வரிசையாக குறிப்பிட்ட வர்றாரு, பெண் குழந்தைகள், தங்கைகள், தாய்மார்கள் யாருக்குமே அவங்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது, அவர்களுக்கு பல்வேறு வன்கொடுமை நடக்குது, யார்கிட்ட போய் பாதுகாப்பு கேட்கறது? நம்ம ஆளக்கூடிய ஆட்சியரிடமா? யார்கிட்ட எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு அழுத்தமான விஷயத்தையும் சொல்கிறார். அதுதான் நான் சொல்றேன், குற்றம் இப்பொழுது வீடுகளிலே நடக்குது. இந்த குற்றத்துக்கெல்லாம் யார் காரணம் என்றால் இன்னும் கேட்டால் நான் என்ன சொல்வேன்னா, மக்களை தவறான வழிக்கு அழைத்து செல்வதே திரைத்துறை என்று சொல்லலாமா? ஒரு பையன், ஒரு மகன், அவனுடைய தாய் கேட்கிறார், நீ ஏன் சரியாக படிக்கவில்லை, உன் மீது புகார் சொல்கிறார்கள் பள்ளிக்கூடத்திலே என்று. உடனே அந்த தாயை கொலை செய்கிறான். இதை நாம் செய்தியிலே பார்க்கிறோம். அதே போல அண்ணன் தம்பி அடித்துக் கொள்கிறார்கள், அப்பாவுக்கும் மகனுக்கும் சட்டை அடித்துக் கொள்கிறார்கள். இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படி இது போன்ற தவறுகளை இப்ப காவல்துறையால் தடுக்க முடியாது. வீட்டுக்குள்ளே நடைபெறுகிற தவறுகளை எப்படி தடுக்க முடியும்? இந்த மாதிரியான சூழ்நிலையில் காவல்துறை யார் குற்றவாளி என்று கண்டுபிடித்து அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்கிற செய்தியும் ஊடகங்களிலே வெளிவருகிறது. காவல்துறை தூங்கி கொண்டிருக்கவில்லை. ஆனால் இது போன்ற வீடுகளுக்குள் நடக்கிற விஷயங்கள், அண்ணன் தம்பிக்குள் நடக்கிற விஷயங்கள், தாய்க்கும் மகனுக்கும் உள்ள போராட்டம், தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள போராட்டம், இவற்றையெல்லாம் காவல்துறையால் தடுக்க முடியுமா? எப்படி தடுக்க முடியும்? இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிறத காவல்துறை நடவடிக்கை எடுத்துருங்க புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சிச்சுவேஷனும் இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த அந்த சம்பவம் ஒன்றில்லை அப்படிங்கிறத அப்படி புரிஞ்சுக்க முடியாது சார். இல்லை, நான் அதை நான் சொல்லலை. தயவுசெய்து நீங்க அப்படி சொல்ல, நீங்க அவர் பட்டியல் போட்டார்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக சொன்ன பட்டியலுக்காக சொன்னேன். சரி, இதை பொறுத்தவரை உடனடியாக காவல்துறை குற்றவாளியை கைது செய்து சிறையில அடைத்திருக்கு சார். அதே மாதிரி இரவு அதே மாதிரி இப்போ 2 கேள்வி சார். ஒன்று இப்போ விஜய் அவர்கள் ஆளுநர் அவர்களை சந்தித்தது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு திமுக அரசு திசை மாற்றக்கூடிய பணிகள் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். அது தொடர்பான உங்கள் பார்வை? நீங்க ஒரு ஊடகவியலாளர், கௌரி லங்கேஷ் என்ற ஒரு ஊடகவியலாளர் பெங்களூரிலே கொலை செய்யப்பட்டார் பாஜக ஆட்சி காலத்தில். அப்பொழுது அண்ணாமலை கர்நாடக மாநிலத்தில் ஒரு காவல்துறை உயர் அதிகாரி. இன்னும் அந்த கௌரி லங்கேஷை கொன்றவர்கள் யார் என்று அவர் கண்டுபிடிக்கவில்லை. அந்த வழக்கு என்ன ஆயிற்று என்று எல்லோரும் கேள்வி கேட்கிறார்கள், பதில் இல்லை. அப்படி அவர் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் இவர் காவல்துறையில அதிகாரியாக பணியாற்றியவர் அண்ணாமலை. அதற்கு பிறகுதான் பதவி விலகிவிட்டு தமிழ்நாடு அரசியலுக்கு வருகிறார்.
சரி. அண்ணாமலை அங்கே இருந்து அந்த அந்த பொறுப்பை எடுத்து அந்த அவர் தான் சார்ந்திருக்கிற துறை என்ன செய்தது, அந்த குற்றவாளியை கண்டுபிடித்ததா இல்லையா என்று இப்ப சொல்லுங்க. இல்ல இப்ப எல்லாம் அரசியல் கூற்றாக நான் பார்க்கிறேனே தவிர, ஓகே, என்ன ஒரு சிறு ஒரு தவறு நடந்தாலும் அதை எப்படியாவது திமுக மீது அந்த பழியை சுமத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இவர்கள் பார்க்கிறார்களே தவிர, பாதிக்கப்பட்டவர்கள் மீதான அக்கறையோ அல்லது இங்கே சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என்கிற அக்கறையோ கிடையாது. பல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள், அதிமுகவை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து கைதாகி வருகிறார். அதை பற்றி எல்லாம் பேச சொல்லுகிறேன், பேச மாட்டார்கள். சரி, இது ஒரு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயமே தவிர வேற இல்லை அப்படின்னு நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ நிறைவா ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் தன்னுடைய அந்த அறிக்கையின் வாயிலாக என்ன சொல்லியிருக்காருன்னா, பெஞ்சல் புயலுக்கு இன்னும் ஒன்றிய அரசு நிவாரணம் கொடுக்கல, மாநில அரசு கேட்கக்கூடிய நிவாரண தொகையை இன்னும் விடுவிக்கல, அதுக்கும் இந்த நிவாரணம் கொடுக்கறதுக்கு முறையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு ஒரு கோரிக்கையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது தமிழக அரசுக்கு சாதகமா இல்லையா? உண்மைதான். முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார், அது உரிய நிவாரணம் தெரியல. ஆளுநர் அதை செய்யவே அவரே கொடுக்காதுன்னு கூட சொல்றாரு. ஆளுநர் இவர் அப்படி ஒரு புகார் கொடுக்க வேண்டும் என்று விஜய் நினைத்திருந்தால் அது புகாரை பெறுவதற்குரிய சரியான ஆள் ஆளுநர் அல்ல. அவர் ஆளுநர் அந்த அரசமைப்பு சட்டத்தின்படியான பதவியாக அதை நினைக்காமல் அரசியல் பதவியாக நினைத்துக் கொண்டிருப்போம். பாவம் விஜய் அவரிடம் கொண்டு ஏமாந்து கொள்ளு. நன்றி சார், இணைப்புக்கு உங்களுடைய கருத்தில் நன்றி. நன்றிங்க.